பிரியாணிக்கு எல்லாம் வெங்காயம் பட்டை லவங்கம் எல்லாம் போட்டு தாளிச்சிட்டு புதினா போட்டுடலாம். கொத்தமல்லி தழை அதுவும் சேர்த்துடலாம். இப்போ நல்லா வதக்கி விட்டுடலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் அதை சேர்த்துடலாம். மூணு தக்காளி நல்ல பழுத்ததான் எடுத்து கட் பண்ணி வச்சுக்கலாம். அதை சேர்த்துடலாம். நல்லா வதக்கி விட்டுடலாம். சும்மா ஒரு 4-5 சின்ன வெங்காயம் அரைச்சி வச்சிருக்கேன், அதையும் சேர்த்துடலாம். இப்போ நல்லா வதக்கி விட்டுடலாம். ஸ்பைசஸ் எல்லாம் சேர்த்துடலாம். பிரியாணி மசாலா, கரம் மசாலா, அப்புறம் காஷ்மீர் சில்லி பவுடரு எல்லாமே வச்சிருக்கேன். இதெல்லாம் சேர்த்துடலாம். நல்லா வதக்கிக்கலாம். நார்மல் சக்தி மசாலா சில்லி பவுடரும் பிரியாணி காஷ்மீர் சில்லி பவுடரும் ரெண்டு கலந்து போட்டிங்கன்னா நல்ல கலராக உங்களுக்கு வரும் பிரியாணி. நான் மஞ்சள் தூள் போடாமல் செய்வேன். வேக வச்ச மட்டன் அது சேர்த்துடலாம். தயிர், மஞ்சள் தூள், உப்பு மட்டும் போட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு மட்டும் போட்டு 6 விசில் விட்டு எடுத்துருங்க. நல்ல மசாலாவோடு சேர்ந்து நல்லா கலந்து விட்டுருங்க. தண்ணி இந்த பக்கம் சுடு தண்ணி கொதிச்சிட்டு இருக்கு. இதில் வந்து நான் சீரக சம்பா ரைஸ் வந்து ஒரு 2 டம்ளர் எடுத்திருக்கேன். கொஞ்சம் பெரிய சைஸு. அதில் வந்து 2 டம்ளர் எடுத்திருக்கேன். அதுக்கு வந்து 4 டம்ளர் தண்ணி தான் நம்ம வைக்க போகிறோம். இதில் வந்து கொட்டி வேக விட்டுறலாம். சும்மா ஒரு அரை பதத்துக்கு வந்தால் 3/4 பதத்துக்கு வந்தால் போதும். அதில் நம்ம சேர்த்துடலாம். உப்பு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். அரிசி நல்லா கொதிக்குது பாருங்க. அரை பதம் வெந்துருச்சு. இப்போ வந்து நம்ம வடிகட்டிடலாம். இந்த மாதிரி ஒரு பெரிய வடிகுண்டா வச்சு வடிகட்டிடுங்க. தண்ணி சூடாக இருக்கும், ரொம்ப பார்த்து வடிகட்டணும். இப்போ இதை எடுத்து அப்படியே கொட்டிடலாம். நல்லா கலந்து விட்டுட்டு அரிசி முங்குற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கிங்க போதும். நம்ம இந்த மட்டன் வேக வச்ச தண்ணி இருக்கு இல்லையா, இதை வந்து ஊற்றிக்கலாம். தண்ணி ஊற்றிடலாம். இந்த மாதிரி வந்து ஒரு தோசைக்கல் இருந்துச்சுன்னா, வேஸ்ட் தோசைக்கல் இருந்துச்சுன்னா அதை அடியில் வச்சு அடுப்பை சிம் பண்ணிட்டு தம் போட்டிங்கன்னா ஒரு 10 நிமிஷத்துல பிரியாணி ரெடி ஆயிடும். ரெடி ஆயிடுச்சு. கொத்தமல்லி தூவி ஆஃப் பண்ணிட்டோம். பாருங்க நல்லா சாஃப்டாக வந்துருச்சு.